வீட்டுல நடக்கிற சண்டையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியுமா என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தால் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்போதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் அதை பெருசாக்கி குடும்பத்துல இருக்கிற பெண்களை எப்படி எல்லாம் வதைக்கிறார்கள் என்று இந்த தொடர்ல பார்க்கிறோம். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல மலர் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. அதுவே பெரிய பிரச்சனையா மாறுது. மலர் யதார்த்தமா யோசிச்சுதான் சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்றாங்க. ஆனால் குடும்பத்துல இருக்கிறவங்க இதை ஒரு பெரிய குற்றமா பார்க்குறாங்க. நீ என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைக்காமல் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ண என்று மலரை எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க. மலர் ரொம்பவும் மனமுடைந்து போய் நிக்கிறாள். அவ முகத்துல ஒருவிதமான அழுகையும் ஏமாற்றமும் தெரியுது. மதி அமைதியா மலர் பக்கம் நின்னு ஆதரவு கொடுக்க முயற்சி செய்றா. ஆனா அந்த வீட்ல இருக்கிறவங்க மதியையும் சேர்த்து கேலி பண்றாங்க. இந்த காட்சி பார்க்கவே ரொம்பவும் பரிதாபமா இருக்கு. அந்த வீட்டு தலைமை நபர் ரொம்பவும் கோபமா கத்துறாரு. அவரோட கோபத்தை பார்த்து எல்லாருமே நடுங்கி போறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு எல்லாருமே பதட்டத்தோட பார்க்குறாங்க. மலர் தன்னோட நியாயத்தை எடுத்துச் சொல்ல முயற்சி பண்ணும் போது அவளை பேசவே விட மாட்டேங்குறாங்க. மதி ரொம்பவும் மெதுவா அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் யாரும் அதை காது கொடுத்து கேட்கல. வீட்டுல இருக்கிற மற்ற பெண்கள் கூட மலர் மேல கோபப்படுறாங்க. மலர் மட்டும் இல்ல, மதி கூட தன்னுடைய கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு நேரத்துல அவங்க பொறுமைக்கும் எல்லை இருக்குன்னு சொல்லாம சொல்றாங்க. இந்த எபிசோட்ல துரோகம், பொறாமை எல்லாமே தெளிவா தெரியுது. சின்ன விஷயத்தை கூட எப்படி எல்லாம் பெருசாக்கி குடும்பத்துல இருக்கிறவங்களை காயப்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மலர் முகத்துல இருக்கிற அந்த வேதனையை பார்க்கும்போது அவளுக்காக நாம வருத்தப்படாம இருக்க முடியல. மதி அமைதியா இருந்தாலும் அவ கண்ணுல இருக்கிற அந்த புத்திசாலித்தனமும் உறுதியும் தெரியுது. இன்னைக்கு எபிசோட் முடிவுல ரொம்பவும் உணர்ச்சிவசமான காட்சிகள் இருக்கு. என்னதான் நடக்கப் போகுது என்று எல்லாருமே பயத்தோட பார்க்குறாங்க. இந்த வீட்டுல இருக்கிற அநியாயங்களை மலரும் மதியும் எப்படி எதிர்கொள்ள போறாங்க என்று நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். மலர் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் போராடுவாளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மதி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறா என்று பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட்ல இந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க என்ன மாதிரி முடிவுகளை எடுக்க போறாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு.